வெல்கம் பேக் டு எஸ்ஆர்ஆர் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இந்த வீடியோவில் இந்த பீகாக் டிசைனையும் லீஃப் கொடியும் சேர்ந்த மாதிரி உள்ள டிசைனையும் வச்சு எப்படி ஒரு கிராண்ட் நெக் டிசைனை நாமே க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீகாக்கோட சென்டரும் நெக்கோட் டிசைனோட சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு பீகாக்கை ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் மொபைல் ஃபோனில் எப்படி ஈஸியாக ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணலான்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அந்த மாதிரி தான் இந்த பீகாக் டிசைனையும் நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் மைன்யூட்டாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபெதரை ட்ரேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பீகாக்கோட லெக்கை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மரம் மாதிரி ஒன்று இருக்குது, அதை ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ வந்து கீழே லீஃப் மாதிரி 2 லீஃப் இருக்குது, அதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர், அடுத்தது ஃப்ளவர் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரேஸ் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது வந்து இந்த லீஃபு ஃப்ளவர்ஸ்லாம் உள்ளதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் நம்மளோட டிசைன் எப்படி வருதுங்கிறதே இருக்குது. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தகுந்தாப்பில் அந்த டிசைனுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த டிசைனை. நீங்கள் வந்து இந்த டிசைன் இது பண்ணும்போது நேராக வரைஞ்சிக்குங்க. நான் வந்து கிராஸாக வரைஞ்சனால அது எனக்கு மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்குங்க, கிராஸாக வரைஞ்சிக்காதீங்க. நீங்கள் வரையும் போது ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வருது. கிராஸாக இருக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ இது மாதிரி நான் அப்லோட் பண்ண போகிறேன். பீகாக் டிசைன்லேயே 2-3 இது அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் யாருக்கெல்லாம் அது இது பிடிச்சிருக்கோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லீஃப் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு சில இடத்துலலாம் நம்மளே வந்து வரைகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கேப்பாக இருக்கிற இடம்லாம். இப்போ வந்து இதே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ மேலே வரைஞ்சிக்கலாம். இப்போ கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். மேலே இன்னும் முடியலை. லாஸ்ட்டாக லீஃப் வந்து கொஞ்சம் சின்னதாக நானே வரைஞ்சிக்கிறேன். லீஃப் வரைஞ்சிட்டு அந்த சின்ன லீஃபையும் வரைஞ்சாச்சு. இப்போ கீழே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த லீஃப்க்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். இப்போ லீஃபு, அந்த ஃப்ளவரு எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளாக வரைகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கஸ்டமர் கொடுக்குற ஒரு டிசைனை நம்மளே க்ரியேட் பண்ணி வரைஞ்சி அவங்களுக்கு ரெடி பண்ண முடியும். அடுத்தடுத்தது ஜாக்கெட்டில் உள்ள டிசைனை எப்படி நம்ம ட்ரேசிங் பேப்பரில் மாற்றலாங்கிற வீடியோலாம் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்லாம் ஆளுங்கிறத கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவர் வரைஞ்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த லீஃப்க்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு லீஃபை வரைகிறேன். அவ்வளோதான், இது முடிச்சாச்சு. கொஞ்சோண்டு இடம் இருக்குது, அதில் வந்து ஃப்ளவரை வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த இடம் வந்து கொஞ்சம் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நானாகவே ஒரு கொடி மாதிரி போட்டுட்டு அந்த ஃப்ளவரையும் லீஃபையும் வரைஞ்சிட்ருக்கேன். லீஃப் வரைகிறது ஈஸி தானே, அதனால் நானாகவே வரைஞ்சிட்டேன். இந்த இடமும் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நானாகவே கொடி மாதிரி போட்டுட்டு அந்த ஃப்ளவரையும் லீஃபையும் வரைஞ்சிக்கிறேன். ஒரு பெரிய லீஃபு, ஒரு சின்ன லீஃப்னு வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், இந்த இடத்த முடிக்க போகிறோம். ஒரு ஃப்ளவரை போட்டுட்டு முடிச்சிட வேண்டியதுதான். இப்போ இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுலேயும் அந்த டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு
ட்ரேஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நமக்கு அந்த இடத்துக்கு எப்படி நம்ம வந்து மாற்றி வைக்க முடியுமோ அந்த மாதிரி மாற்றி வச்சு ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறேன். லீஃபு, இந்த குட்டி லீஃப் வந்து நானாக வரைஞ்சிக்கிட்டேன். ஒரு சில இது நம்மளாக வரைகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த இடம் முடிஞ்சிருச்சு. இங்கே கேப்பாக இருக்கிறனால அங்கேருந்து ஒரு லீஃபை போட்டுக்கிறேன். இந்த இடம் ஒண்டி கேப்பாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் ஒரு லீஃபையும் ஒரு ஃப்ளவரையும் நானாக போட்டுக்கிட்டேன். லீஃப் வரைய தெரியலனாலும் அந்த இதில் உள்ள லீஃபை வச்சு அந்த இடத்துல நீங்கள் லீஃபை போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ அடுத்த பேஜில் அதே அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அது பிளாக்கில் வரைஞ்சனால நல்லா கரெக்ட் தெரிஞ்சுது, அதனால் அதை அப்படியே பேக் சைடில் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று ஒன்றா பார்த்து ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நம்ம எந்த டிசைனை வேணாலும் நம்மளாக வரைஞ்சி ஒரு இப்போ இது முடித்தோன்னே பாருங்களேன் எவ்வளோ கிராண்டான ஒரு டிசைனாக வந்திருக்குன்னு. ஆனால் சிம்பிளான ஒரு பீகாக்கையும் ஒரு லீஃபு ஃப்ளவர் உள்ள டிசைனை வச்சு நல்லா கிராண்டான லுக்குள்ள டிசைனாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து ஆரி ஒர்க்லாம் பண்ணி இது பண்ணால் சூப்பராக இருக்கும். 5K ரேஞ்சு உள்ள ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. லீஃப் வரைஞ்சிட்ருக்கேன். அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு ட்ராயிங்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்டாக மாற்றி மாற்றி வச்சு ட்ரேஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து மேக் பண்ண முடியும். அடுத்தடுத்தது ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லீஃப் வரைஞ்சாச்சு. கேப்பை ஃபில் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் வரைஞ்சிக்க வேண்டியதுதான். பின்னாடி உள்ளது அப்படியே தெரியும், அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். லீஃப், பெரிய லீஃபு, சின்ன லீஃபு, ஒரு ஃப்ளவர் டிசைன் அதுதான் வருது. ஃபுல்லாகவே அதுதான் வருது. பெரிய லீஃபு, ஒரு சின்ன லீஃபு, ஃப்ளவர். எல்லாத்தையும் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான். ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது லீஃபு, அடுத்தது ஒரு குட்டி லீஃபு, ஃப்ளவரு, அடுத்தது லீஃபு, அடுத்தது லீஃபு. அவ்வளோதான் முடிக்க போகிறேன். இங்கே கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே ஒரு லீஃப் க்ரியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி உள்ள இடத்தெல்லாம் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். லீஃபையும் ஃப்ளவரையும் வரைஞ்சி இப்போ இது அதை அப்படியே பார்த்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. இங்கே கொஞ்சம் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் அந்த ஃப்ளவர் அப்படியே போட்டுட்டு நானாக ஒரு டிசைனை இதில் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான். கிராண்டான டிசைனாக நம்ம வந்து நம்மளே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பிளாக்கால் ஃபுல்லாக வரைஞ்சோன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளே ஒரு கிராண்டான டிசைனை மேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எந்த கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸுக்கு நம்மளே டிசைனை மேக் பண்ண முடியும். அவ்வளோதான், சூப்பரான டிசைன் மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ பண்ணணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.